தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் நம்முடைய இறப்பு சடங்குகளை எப்படி நெறிப்படுத்துவது என்பதை பற்றி தான் சிந்திக்க போகிறோம். போன காணொளியில் உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன், இன்றைக்கு நம்முடைய சடங்குகள் செய்கின்ற பெரியவர்களை, குருமார்களை, பண்டாரங்களை, அடுத்த அரசாணி பூசாரிகளை நாம் மதிக்காமல் போயிட்டதுனால அவங்கெல்லாம் விலகிவிட்ட சூழ்நிலையில் நமக்கு நான் நம்பி இருந்து கையெடுத்து கும்பிடக்கூடிய ஒரே ஒரு பிரிவினராக இருக்கக்கூடியவர்கள் இந்த பேக்கேஜ் என்று நமக்கு சிப்பம்னு தமிழில் சொல்கிறாங்க, அந்த இறப்பு சடங்குகளை செய் கொடுக்கின்ற இந்த வழிநடத்துனர்கள் தான். அவங்கள தான் இப்போ நாம் நம்பியிருக்கிறோம். ஏன்னா அவங்க கை விரிச்சிட்டாங்கன்னா நம்ம வீட்டில் இறந்து போன அன்புக்குரியவர்களை தொட்டு தூக்கி குளியாட்டி அவர்களுக்கு உடை அணித்து திருநீர் பூசி அவர்களுக்கு செய்ய வேண்டிய கிரியைகள் எல்லாம் செய்யக்கூடியவர்கள் இன்று இல்லாத சூழ்நிலையில் இவங்க தான் நம்ம வீட்டுக்கு வந்து இதெல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க. முதல்ல தயவு செய்து அவர்களை நாம் இழிவாகவோ குறைவாகவோ பார்ப்பதை விடணும். அவங்கள விட்டால் இன்றைக்கு நம்மால் அதை செய்யக்கூடியவர்கள் இல்லாத சூழ்நிலையில் இருக்கின்றோம். முதல்ல இந்த இறப்பு சடங்குகளை செய்கின்றவர்களை நாம் போற்றி மதிக்க வேண்டும். அவர்கள்தான் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இறந்து போன சூழலில் மருத்துவமனையிலிருந்து வீட்டுக்கு கொண்டு வர்றதுலேருந்து எல்லா செயற்பாடுகளையும் அவர்கள் செய்து கொடுக்கின்றார்கள். கட்டணம் கூடுதலாக தான் இருக்குது, அதை நாம் தவிர்க்க முடியாது. அவர்கள் வணிகம் என்ற முறையில் செய்கின்றார்கள். அதை அவர்கள் கொஞ்சம் மனம் வைத்து இந்த ஏழை எளியவர்களுக்காக கொஞ்சம் பார்த்து நல்ல செய்யக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள். இவரும் குறைந்த அளவில் இதெல்லாம் நம்ம கையில் தான் இருக்குது. இப்போ எல்லாரும் வந்து சிறப்பாக செய்கிறேன் அப்படின்னு சொல்லி, நீங்கள் 5000 வெள்ளிக்கு செஞ்சால் நான் 10,000 வெள்ளிக்கு செய்கிறேன், நான் 10,000 வெள்ளிக்கு செஞ்சால் நான் 16,000 வெள்ளிக்கு செய்கிறேன்னு சொல்லி நாமளே என்ன செஞ்சிட்டோம், இந்த பேக்கேஜ் வச்சுருக்கிறவங்கள ஏற்றிட்டோம். முன்பு சாதாரண ஒரு பாடையில் கொண்டு போனோம், படுக்க வச்சு மூங்கில் கட்டி கொண்டு போனோம். இன்றைக்கு கொண்டு போக முடியாது தான், அதற்காக பிணப்பெட்டி கொண்டு வந்தோம். ஆனால் சாதாரண பலகை பிணப்பெட்டியிலேருந்து இன்றைக்கி என்ன ஆகி போச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு அந்த பலகைக்கு ஏற்றவாறு விலை, அதற்கு மேலே கண்ணாடி, அதுக்கு மேலே அலங்காரம் என்று சொல்லி பெட்டியிலே இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா அந்த பேக்கேஜ் எல்லாம் தலை வச்சு படுக்க முடியல. ஏன்னா நம்ம கேட்டது தான், நாம் சிறப்பாக செய்யணும். முந்தி பார்த்திங்கன்னா இறந்து போனவங்கள கண்ணங்கரேன்னு ஒரு அமரர் ஊர்தின்னு கொண்டு போவாங்க. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அந்த வண்டியே பார்த்தீங்கன்னா 10,000 15,000 என்று இருக்கின்றது. அது வசதி உள்ளவர்கள் செய்கின்றார்கள். வசதி இல்லாதவர்கள் நம்ம விரலுக்கேற்ற வீக்கம் என்பது போல நாம் செய்து கொள்ளணும். அதை நாம் தான் கருத்தில் கொள்ளணும். அவர்களை குறை சொல்லி எந்த ஒரு குறையும் இல்லை. நாம் தான் நம்முடைய அளவு, நம்முடைய விரல் எப்படி இருக்கின்றது, அதற்கேற்றவாறு எவ்வளவு செலவு செய்ய முடியும் என்பதை முதல்ல கருத்தில் கொள்ள வேண்டும். இறப்பில் ஆடம்பரத்தை காட்ட தேவையில்லைங்க. இறப்பில் நாம் இறந்தவருடைய உயிர் இறை சிந்தனையோடு போய் சேருகின்றதா, அதற்கான முறையான சடங்குகளை செய்கின்றோமா, இறந்தவருக்கு இறை சிந்தனை ஏற்படுத்துகின்றோமா என்பதுதான் முதன்மையானது. அதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன என்பதை பற்றி தான் இன்னும் ஆழ்ந்து சிந்திக்க போகிறோம். அப்போது நாம் இன்றைக்கு இந்த பேக்கேஜ் என்று சொல்லக்கூடியவர்களை நம்பி தான் இருக்கிறோம். அவங்க பார்த்திங்கன்னா அவங்க தொழில் மயமாக தான் செய்கிறாங்க. சொல்வதற்கு மன்னிக்கணும், இன்றைக்கு இந்த இறப்பு சடங்குகள் செய்கின்றவர்கள் பார்த்திங்கன்னா பெருமளவு அவங்க சமயத்தை ஆழ்ந்து கற்றவர்களாக இருப்பதில்லைங்க. அவங்க மரபு அடிப்படையில் அவங்க தெரிஞ்சவங்க. இப்போ சிலர் ஊர்லேருந்து வந்து இங்கே அந்த பேக்கேஜில் நமக்கு செஞ்சு கொடுக்குறாங்க. அவங்க ஊரில் பார்த்த அந்த மரபு முறையில் இருக்கக்கூடிய சில பழக்க வழக்கங்களை கொண்டு வந்து நம்முடைய சடங்குகளில் செய்கிறாங்க. இன்னும் நம்ம நாட்டில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் பழக்க வழக்கங்களை வைத்து அந்த அடிப்படையில் கொஞ்சம் செய்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தேவாரம், திருவாசகம் இதெல்லாம் பாடி மரபு அடிப்படையில் தான் இன்று ஓரளவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அவங்க நமக்கு என்ன ஒரு உதவி செய்கிறாங்கன்னா, உங்களுக்கு எப்படி வேணுமோ கேளுங்க அப்படிங்கிறாங்க. இதுதான் அவர்கள் நமக்கு செய்கின்ற பெரிய உதவி. ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எப்படி வேணும்னு சொல்லாதனால அவங்களுக்கு தெரிஞ்ச முறையில் சொல்கிறாங்க. அவங்க தெரிஞ்ச முறையில் அவர்களுக்கு தெரிந்த வகையில் அது சில வேளையில் நம்முடைய சமயத்திற்கு பொருந்தாமல் கூட இருக்கலாம். அதை கூட அவங்க செய்வாங்க. இப்போ ஒரு முறை பார்த்திங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா, இப்போ இந்த சடங்குகளாக செய்து முடிச்சிட்ட பிறகு, இந்த உதாரணத்துக்கு குளியாட்டுதல், பிறகு எண்ணெய் வைத்தல், இதெல்லாம் வைத்துட்ட பிறகு இப்போ ஒரு ஒப்பாரி பாட்டுன்னு பாடுறாங்க. அது எல்லாம்
அழுது முடிஞ்சு கிழிஞ்சு இறைவனுடைய திருவடி சேர வேண்டும் என்று நாம் எண்ணுகின்ற சூழலில் ஒரு ஒப்பாரி பாட்டை எடுத்து வச்சு எல்லாரையும் அழ வைக்க வேண்டும் என்று வேண்டுமென்றே அந்த பாடலை இப்பொழுது பாடுன்றாங்க. அதுவும் அவங்க நம்ம வேணான்னா அவங்க வேணான்றுவாங்க, நம்ம கேட்டால் அவங்க பாடுவாங்க, நம்ம ஒன்றும் சொல்லலைன்னா அவங்க கொண்டு வந்து பாடுவாங்க. அப்போது நாம் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். எது நமக்கு வேண்டும், எது நமக்கு வேண்டாம், எது நம்முடைய தமிழர் பண்பாட்டுக்கு ஏற்புடையது, எது ஏற்புடையது அல்லாது என்று இந்த சடங்குகளை செய்கின்றவர்களுக்கு நாம தான் பக்கத்தில் இருந்து சொல்லணும். பல சடங்குகளுக்கு நானே போய் பக்கத்தில் இருந்து சொல்லி இருக்கின்றேன், அழைத்திருக்கின்றார்கள். அப்படி தெரியலன்னா தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு பக்கத்தில் வச்சுக்கிட்டு, ஐயா என்னென்னலாம் செய்யணும் இதை அவங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொன்னோம்னா அதை செய்வதற்கு அவர்கள் தயாராக இருக்கின்றார்கள். ஒரு முறை கூட அவங்க இது செய்ய முடியாது, ஐயா உங்களுக்கு எப்படி வேணும் அதை சொல்லுங்க செஞ்சு தரோம் அப்படின்னு சொல்லி நமக்கு உதவி செய்கின்றவர்களாக அவர்கள் இருக்கின்றார்கள். எனவே இதை நெறிப்படுத்த வேண்டும், முறைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நம்ம சமயத்திற்கு முரணாக இருக்கக்கூடியதெல்லாம் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அதுக்குள்ள நுழைச்சிராம, ஏற்கனவே நுழைஞ்சி இருக்கின்ற தவறானவற்றை நீக்கி சரியானவற்றை செய்ய சொல்லி அவர்களை நெறிப்படுத்தினால் அவர்கள் செய்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள். நாம் அவங்கள பணம் கொடுத்து கூப்பிடுறோம், அவங்க வந்து செய்கிறாங்க. இப்படி செய்யுங்கன்னா அவங்க தாராளமாக செய்கின்றார்கள். பல இறப்பு நிகழ்ச்சிகளில் அவர்கள் அவ்வாறு சொன்னால் செய்து கொடுத்திருக்கின்றார்கள். ஐயா எங்களுக்கு ஒரு மாற்று கருத்து இல்லை, உங்களுக்கு எப்படி வேணும் அப்படியே செஞ்சு கொடுத்துடணும் ஐயா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சிலர் என்ன செஞ்சிட்டாங்க, இப்படி இந்த சிப்பம் இருக்கின்ற இந்த பேக்கேஜ்காரங்க நம்மளுடைய வசதிக்கு செய்து கொடுப்பதனால அவர்களுடைய வசதிக்கான பலவற்றை என்ன செய்துட்டாங்க, இதுக்குள்ளே கொண்டு வந்து நுழைச்சிட்டாங்க. சொன்ன கசப்பார்க்கும் சில வேளையில் சிலருக்கு எதிர்ப்பாக கூட இருக்கும். சமயத்திற்கு பொருந்தாத பல நடவடிக்கைகளை செய்வார்கள். ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன், இப்படி செய்து கொண்டிருக்கின்றவருடைய மனதை நோகடிக்கணுங்கிறதுக்காக இல்லை, நம்ம சைவ சமயத்திற்கு எப்படி ஏற்பு இல்லாதது அப்படின்னு சொல்லி. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த இறப்பில் செய்யக்கூடிய சடங்குகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இறந்தவருக்கு இறை சிந்தனை ஏற்படுத்த வேண்டும் தான் சொல்லி அவரை தூய்மையாக குளிப்பாட்டி நெத்தியில் திருநீரெல்லாம் பூசி தேவாரெல்லாம் பாடி தூய உடையெல்லாம் அணிவித்து அவர் தூய அறிவோடு இறைவனத்தில் போக வேண்டும் அப்படின்னு சடங்கெல்லாம் செஞ்சு முடிச்சிட்ட பிறகு சில அன்பர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்கள் இறந்து போனவர் மேலே இருக்கிற அன்புனால அவங்க என்ன செய்கிறாங்க, இப்போ சில வேளையில் பார்த்தீங்கன்னா மதுவை கொண்டு வந்து வாயில் ஊற்றுவாங்க. அப்படி செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்கள கேட்டால் அவங்க ஒன்று சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, நண்பனுடைய உடலை எரிக்கும் போது உடம்பு வலிக்கும் ஐயா, பாவம் ஐயாவன், அதுக்காகத்தான் நாங்கள் வந்து இந்த மது அவனுடைய வாயில் ஊற்றுறோம். இன்னும் கூட சில இங்கே சொல்ல முடியாத செய்தியெல்லாம் செய்கிறோம், அப்படி இந்த வெண் சுட்டு வைப்பாங்க, நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியதுதான், அதெல்லாம் செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ரொம்ப நல்லது. அவர்கள் இறந்த நண்பன் மீது ரொம்ப நல்லா அன்பு வைத்திருக்கின்றார்கள். அவங்களுடைய இறந்த நண்பர்களுக்கு வந்து வலி ஏற்படக்கூடாதுன்றாங்க. ஆனால் ஒன்று நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும், அது நம்முடைய சமயத்தில் நம்ம முறைப்படி செய்து வந்த எல்லாவற்றையும் அந்த ஒரு செயல்பாடு என்ன பண்ணிருக்கு எடுத்துரும். அப்போ நண்பன், நாம் உயிராக போற்றிய நண்பன் இறைவனிடத்தில் நல்லபடியாக போய் சேரணுன்ற எண்ணத்தில் தானே அதெல்லாம் செய்கிறோம். அப்போது அது நம்முடைய சமயத்திற்கு பொருந்தாத ஒன்றாக இருக்கின்றது, நம்முடைய பண்பாட்டிற்கு பொருந்தாத ஒன்றாக இருக்கின்றது அப்படின்னு நம்ம சிந்தித்து பார்க்கணும். இதுதான் நம்ம அடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு போகிறோமா? நம்ம அப்பா செஞ்ச இறந்து போனப்ப அப்படி நம்ம செய்யலையே, நம்ம தாத்தா இறந்து போன அப்படி செய்யலையே, இப்போ நம்ம நண்பன் இறந்து போனப்ப ஏன் அப்படி செய்கிறோம், இப்படி புது ஒரு பண்பாட்டை ஏன் கொண்டு வர்றோம், அது நம்ம பண்பாடா? இப்படியே போயிட்டு இருந்ததுனால தான் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த சிப்பம் சொன்ன பேக்கேஜ்ன்றாங்க பார்த்தீங்களா, இப்போ ஒரு புது வழக்கம் வந்திருக்கின்றது. இறந்தவர்களை கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சு அங்கேயே சடங்கெல்லாம் செய்து முடித்து மாதிரி இடமெல்லாம் இருக்கின்றது. இப்போது தமிழர்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஒரு அன்பர் நல்ல ஒரு காணொளி செஞ்சுருந்தார். அவங்க இந்தியர்கள் தமிழர்கள் என்றால் கொடுக்க மாட்டோம், ஏன்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, எங்களோட இடத்தை பாழ்படுத்துகிறாங்க, அப்புறம் இது போன்ற நடவடிக்கைலாம் ஈடுபடுறாங்க, அவங்க மதுபானம் குடிக்கிறாங்க, மற்ற நடவடிக்கைலாம் செய்கிறாங்க, அதனால் இந்தியர்களுக்கு இந்த இடத்தை நாங்கள் கொடுக்கறதில்ல, இந்த நிலையத்தை கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் அவங்க அப்பா இறந்து போனப்போ இப்படி ஒரு சிக்கல் ஏற்பட்டதை சொன்னார். அப்போது நாம் என்ன செய்கிறோம், நம்ம இந்த இறப்பில் செய்யக்கூடியது எல்லாமே நம்முடைய இனம், சமயம், மொழி, பண்பாட்டை பிரதிபலிப்பது என்பதை மறந்துவிடக்கூடாது. அதனால் இதை சரியாக பயன்படுத்தி கொண்டு முறைப்படுத்த வேண்டும் என்பதை ரொம்ப தாழ்வோடு எல்லோரும் சிந்திக்க வேண்டுமாய், உணர்ச்சி வயப்படாமல்
சிந்திக்க வேண்டுமாய் கேட்டு விடை பெறுகின்றேன். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.